தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்விறை ஏகாதசி திதி. நள்ளிரவு 12:30 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். காலை 11:18 வரை உள்ளது. சித்தயோகம். இன்று சர்வ ஏகாதசி திதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 10 வரை. சந்திர ஓரை காலை 10 11 வரை. குரு ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் ஆகும். காலை 11:18 வரை பூராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை 11:18 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 11:18 பின்னர் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. ஆகையால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை 11:18 பின்னர் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், உரக்கடை வியாபாரம், செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 12. மாணவர்கள் சிரத்தையுடன் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 12. பெண்கள் எதையும் தீர ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு 12. மாமூல் பணிகளை செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். அசுபதி. தொட்டது துலங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனலாபம் உண்டு. பரணி, சுக்கிரன் அருள் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். ரிஷபராசி, சந்திரன் நாளில் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் நன்கு யோசனை செய்து பரிசீலித்து அதன் பின் முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ரியல் எஸ்டேட்டில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சனி 11. நிலம் சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். நிலத்தில் முதலீடு செய்தால் லாபத்தை பெறலாம். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், உரக்கடை வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். கார்த்திகை, எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி, மனதில் பட்டதை அப்படியே யாரிடம் கூற வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம், தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், முருகபெருமான், ஆஞ்சநேயர். மிதுன ராசி, சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். ரியல் எஸ்டேட்டில் சுமாரான லாபம் கிடைக்கும். சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. சில அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 10. பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கினால் லாபத்தை பெறலாம். ராகு 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம், எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எதையும்
பேசக்கூடாது. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் பங்கு கொள்ள வேண்டாம். எதையும் யோசித்து செயல்பட்டால் செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம், நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர். கடகராசி, சந்திரன் 2, செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சில காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். செவ்வாய் 12, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 11, தொட்டது துலங்கும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சனி 9, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 9, மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். சுக்கிரன் 9, பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 9, மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகளும் புதிய முதலீடுகளும் தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன். புனர்பூசம், தொட்டது துலங்கும், மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம், எதையும் நீங்கள் முன்கூட்டியே ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செய்தொழிலில் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்மராசி, சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 11, ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும், இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 10, செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சனி 8, உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்த்தல் நலம் பயக்கும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் நல்ல லாபத்தை ஈட்டலாம். புதன் 8, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு உண்டாகும். சூரியன் 8, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 8, பெண்கள் எதையும் யோசித்து மற்றவர்களை கலந்து ஆலோசித்து
முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8 மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளும் தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன் மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. எதிலும் அவசர கதி காட்ட வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கன்னிராசி. சந்திரன் 12. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 9. தொட்டது துலங்கும். பொன்னான காலம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 7. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உறவினர்கள் மத்தியிலும், வாடிக்கையாளர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், தொழிலாளர்கள் மத்தியிலும் நிதானமாக பேச வேண்டும். தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். உடல் நலனில் கவனம் தேவை. புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 7. மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் உத்தரம். எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். உங்கள் மனதில் பட்டதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சித்திரை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். துலாம் ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 6. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும்.
புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 6ல் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும், சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 6ல் கெமிக்கல் வியாபாரம், உரக்கடை வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும், செய்தொழில் நல்ல லாபம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள், செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி இன்று கிடைக்கும். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு, செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா. விருச்சிக ராசி. சந்திரன் 10ல் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 8ல் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். குரு 7ல் தொட்டது துலங்கும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும், நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும், சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 5ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும், தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5ல் மாணவர்கள் சிரத்தையுடன் படிக்க வேண்டும், தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 5ல் பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அதே உத்தியோகத்தில் தொடரவும். ராகு 5ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், உரக்கடை வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். விசாகம் தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று செய்தொழிலில் தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. அனுஷம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும், பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு என்றும் உண்டு, செய்தொழிலில் இன்று நல்ல தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை வீண் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், முருகபெருமான், காலபைரவர் மற்றும் ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 9ல் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 7ல் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது நிதானமாகவும் கவனமும் தேவை, செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு. குரு 6ல் உடல் நலனில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, வங்கி கடன் உதவி பெற நிதானமும் கவனமும் தேவை, பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். சனி 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும்
தொழிலாளர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் நீங்கள் லாபத்தை ஈட்டலாம். புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் நாளில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு நாளில் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. போராடம் இன்று காலை 11:18 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் மிக மிக முக்கிய பணிகளை காலை 11:18 வரை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் இன்று காலை 11:18 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் நாள் முழுவதும் உள்ளதால் நீங்கள் மிக மிக முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது நல்லது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, கால பைரவர், ஆஞ்சநேயர், குரு தட்சிணாமூர்த்தி. மகர ராசி. சந்திரன் 8. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹோட்டல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சனி 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் உங்களுக்கு வருவாய் உண்டு. புதன் 3. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் தங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு முன் மற்றவர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொட்டது துலங்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை. இன்று காலை 11:18 பின்னர் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நிதானம் தேவை. கவனம் தேவை. திருவோணம் நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கும்பராசி. சந்திரன் 7. தேக சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சகோதர வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். குரு நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். அதனால் உறவினர்களும் நண்பர்களும் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சில முக்கிய பணிகள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் உயர் பதவி அடைவர். ராகு 2. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன் அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். சதயம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். உங்கள் திட்டங்கள் இன்று நிறைவேறும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை அம்மன். மீனராசி. சந்திரன் 6. மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 4. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி ஜென்மத்தில். எதிலும் கவனம் தேவை. அலட்சியம் படுத்த வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு உண்டாகும். சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் புதிதாக நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு ஜென்மத்தில். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன் புரட்டாதி. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய உடல் நலனை சீராக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம்.
பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், காலபைரவர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று ஏகாதசி திதி ஆகையால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி சாற்றி பசுனை தீபம் ஏற்றி அதன் பின்னர் தாயாருக்கு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கூடும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.